வீரப்பனாரை சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்று கொக்கரித்த புலுகுனி விஜயகுமார் அவர்கள் வீரப்பனாருடைய இறுதி நிமிடங்கள் என்கிற தலைப்பிலே எழுதி பொய்யாக்கி ஒரு உரையை அல்லது பொய்யான ஒரு கட்டுரையை எழுதி மக்களிடத்திலே பரப்பினார். வீரப்பனார் பிறந்த மண்ணான கோபிநத்தத்தில் பிறந்த ஐயந்துரை என்கிற ஒரு அயோக்கியன் ஆள்காட்டி, அவன்தான் இந்த படுகொலைக்கு மிக முக்கிய பங்காற்று. அக்டோபர் 14 புரோட்டாவும் கோழி குழம்பும் கொண்டு வர சொல்லியிருக்கிறார்கள். அதிலே நாட்டுக்கோழி குழம்பு கொண்டு வா என்று சொல்லி காவல்துறை சரஸ்வதியின் மூலமாக வாங்கி அந்த கோழி குருமாவில் தான் உயிரிழக்கக்கூடிய அந்த மாத்திரைகளை அதில் கலந்து திட்டமிட்டு உளவுத்துறை செய்த வேலையை ஐயந்துரை அந்த வேலையை கச்சிதமாக செய்தார். 17 முழுவதும் அடித்து கசக்கி பிழியப்பட்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற எலும்பு கூடுகளை சுத்தியலாலேயே அடித்து கொடுமைப்படுத்தி 4 வரையும். அதற்கு பிறகுதான் மீசையை ஏன் வெட்டுகிறார்கள் என்றால், அவர் அடிக்கடி சொல்வது உண்டு, அந்த மீசையை வருடி விட்டு ஜெயலலிதாவால் என் மசர கூட பிடுங்க முடியாது என்று ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். பாப்பாரப்பட்டி பாரதி நகர் தண்ணீர் தொட்டிக்கு பக்கத்தில் ஆம்புலன்ஸ் வந்து நிற்கும். அந்த புளிய மரத்தில் 4 பேரும் சந்தித்துக் கொள்வார்களாம். சந்தித்து பேசிவிட்டு ஆம்புலன்ஸை வந்து சோதனை செய்வாராம். இவர் எழுதிய திரைக்கதை. 2004 இன்னைக்கு 20 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டதே. அப்போ நாங்கள் கேள்வி கேட்போமா, கேட்க மாட்டோம். ஏன் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்கள் வெளியிடவில்லை? ஃபயர் என்று கத்துகிறாராம். வெளியிடுங்களே, தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால். மக்களை முட்டாளாக்கினீர்கள், செத்த பணத்தை சுட்டவர்கள். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். 2004 வீரப்பனுடைய மரணம், ஆப்ரேஷன் குக்கூன் எப்படி நடந்ததுன்னு தெரியும். ஆம்புலன்ஸில் இருந்து உடல் குண்டுகளால் துளைக்கப்பட்டது. ஆனால் சேத்துக்குழி கோவிந்தனை தவிர்த்து வீரப்பனுக்கு தான் வந்து குண்டுகள் கம்மி, இவர் உடம்பில் தான் அதிகம் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்தது. அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லப்படுது. வீரப்பனை காக்க வேண்டும் என்று சேத்துக்குழியார் கட்டி பிடித்து கொண்டார், அதனால வந்து இதுவாக இருக்கும் அப்படின்னு விஜயகுமார் அவர்களே வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறார். வீரப்பனுடைய இந்த இறுதி நிமிடங்கள் எப்படி அமைந்தது? இந்த ஆபரேஷன் குக்கூனை பற்றி சொல்ல முடியுமா? கல்லறையில் கண்ணுறங்குகிற காலமெல்லாம் தேசத்தை மீட்டெடுப்பதற்கு களத்தில் நின்று மாண்டு போன மகத்தான போர் மறவர்களின் மாவீரர்களின் மாதமாக கருதக்கூடிய கார்த்திகை திங்களில், ஏன் நவம்பர் மாதங்களில் 27 மாவீரர் நாள் என்கிற ஒரு உன்னத போராளிகளுக்கு உரிய நாளாக தேசிய தலைவன் அறிவித்திருக்கிறார். இந்த 27 மகத்தான தலைவரை வழிநடத்திய மாபெரும் இன்னொரு தலைவர் உரையாற்ற இருக்கிறார் என்பதை தங்களின் அக்காட் வாய்ஸின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கேள்விகளுக்குள் வருகிறேன். விஜயகுமார் என்கிற ஒரு புலுகுனி மூட்டை எழுதிய திரைக்காவியம்தான் வீரப்பனாருடைய இறுதி நிமிடங்கள் என்கிற தலைப்பிலே எழுதி இந்த தேசத்தில் வாழ்கிற மக்களுக்கு பொய்யாக்கி ஒரு உரையை அல்லது பொய்யான ஒரு கட்டுரையை எழுதி மக்களிடத்திலே பரப்பினார். வீரப்பனாரை சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்று கொக்கரித்த புலுகுனி விஜயகுமார் அவர்கள் பன்னாரியம்மன் திருக்கோயிலில் போய் மொட்டை போட்டார். வீரப்பனார் அப்படி இறக்கவில்லை, வேறு விதத்தில் இறந்தார் என்பதை நிரூபிப்பதற்காக பல்வேறு தளங்களில் நாம் தொடர்ந்து முயற்சி எடுத்திருக்கிறோம். அதனுடைய இறுதி வடிவங்களில் நாம் நுழைந்திருக்கிறோம். ஆகையால் விரைவில் நானும் பன்னாரிக்கு மொட்டை போடுவதாக வேண்டுதல் இருக்கிறது. நான் இறை நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தாலும் கூட எம்முடைய முப்பாட்டிகளாக இருக்கிற பன்னாரியம்மனுக்கு நான் மொட்டை போடுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல இங்கே உண்மையான விஷயத்தை சொல்லணும். அக்டோபர் 13 நக்சல் பார்ட்டியினுடைய அமைப்பைச் சேர்ந்த வேடியப்பன், SM என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி போன்ற தோழர்களெல்லாம் வீரப்பனாரை சந்தித்தார்கள். ஐயா புலவர் கலியபெருமாள் அவர்களை சந்திப்பதற்காக நீண்ட காலம் காத்திருந்த வீரப்பனார் அவர்கள் அண்ணன் குளத்தூர் மணியிடத்திலே கேட்கிறார், கலியபெருமாளை எப்படியாவது நான் சந்தித்தாக வேண்டும், அந்த மகத்தான மண்ணுரிமை தலைவரை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட வீரப்பனார் மணியிடத்திலே சொன்னதற்கு பிறகு அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் பெண்ணாடம் பக்கத்திலே ஒரு அரங்க கூட்டத்தில் கலந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு அவர்கள் இருவருக்கும் கிடைத்தது. அந்த இருவரும் சந்தித்து கொண்டார்கள். அந்த சந்திப்பின் போது வீரப்பனார் உங்களை சந்திப்பதாக ஆசைப்படுகிறார், நீங்கள் வர முடியுமா என்று தள்ளாத வயதாக
காலம் கடத்தி கொண்டிருந்த 80 அகவையை தாண்டிய புலவர் கலியபெருமாள் அவர்கள் இசைவு கொடுக்கிறார். அதற்கு பிறகு வீரப்பனாரிடத்தில் அந்த செய்திகள் பரிமாற்றம் நடக்கிறது. இந்த செய்தி பரிமாற்றம் நடந்தது தேவராஜ் என்று சொல்லப்படுகிற விஜயகுமார் என்கிற புழுகுனி மூட்டையால் அறிவிக்கப்பட்ட டெரேடர் 1 என்று சொல்லப்படுகிற அந்த தேவராஜின் மூலமாக செய்திகள் உள்ளே போகிறது. தேவராஜை விட வீரப்பனார் பிறந்த மண்ணான கோபிநத்தத்தில் பிறந்த ஐயந்துரை என்கிற ஒரு அயோக்கியன் ஆள்காட்டி, அவன்தான் இந்த படுகொலைக்கு மிக முக்கிய பங்காற்றியவன். அந்த ஐயந்துரையின் மூலமாகவும் புலவர் கலியபெருமாள் அவர்கள் சந்திப்பு நடப்பது ஒகனேக்கலை தாண்டி பிலிக்குண்டு பகுதியில் போய் பெண்ணாகரம் வனப்பகுதி என்று சொல்லப்படுகிற இடங்களில் அவர்கள் சந்தித்தார்கள். புலவர் கலியபெருமாள் அவர்கள் தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியைச் சேர்ந்த நக்சல்பாரிகளுடைய மக்கள் குழு தலைவராக இருந்த வேடியப்பன் அவர்களை நான் சந்திக்க இருக்கிறேன், வேடியப்பன் தான் எனக்கு நண்பர், அவரைத்தான் நான் நம்பி போக முடியும் என்று புலவர் கலியபெருமாள் அறிவித்ததற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் உடனடியாக சந்திக்க வேண்டும். வேடியப்பன் தகவலுக்காக காத்திருந்தார். ஆனால் தகவல் சரியான உரிய நேரத்தில் வரவில்லை. உடனடியாக ஈரோட்டிலிருந்து புலவர் கலியபெருமாள் அவர்கள் பவானி மேட்டூர் வழியாக தருமபுரி வந்து தருமபுரியிலிருந்து பெண்ணாகரம் போய் பெண்ணாகரத்திலிருந்து அவர்கள் எல்லைகாத்த போர் மறவர் வீரப்பனாரை ஒரு இரவில் சந்திக்கிறார். இது நடந்தது பிப்ரவரி மாதம் 2004ஆம் ஆண்டு பிப்ரவரி 3 அல்லது 4 தேதிகளில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக தெரிகிறது. அப்பொழுது பெரியவர் வீரப்பனார் அவர்களும் மூத்தவர் கலியபெருமாள் அவர்களும் தனியாக அனைவரும் இருக்கிற இடத்தில் பேசிக்கொள்ளாமல் வேறொரு பகுதியை தேர்வு செய்து அந்த இடத்திலே இரகசிய பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். என்ன பேசினார்கள் என்றால், சிறைக்குள் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். அண்ணன் சுபா முத்துக்குமாருக்கு ஒரு தகவல் வருகிறது. யாரிடமும் பேசாததை நான் பேசுகிறேன். அந்த தகவல் என்னவென்றால், புலவர் கலியபெருமாள் அவர்கள் வீரப்பனாரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்புக்கு உரிய பாதுகாப்பை நாம் கொடுக்க வேண்டும் என்று அண்ணன் முத்துக்குமாரிடத்திலே தகவல் வருகிறது. உடனடியாக முத்துக்குமார் அவர்கள் அவருடைய வழக்கறிஞரை வர வைத்து ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். அந்த கடிதம் வீரப்பனாரிடத்திலே போய் சேருகிறது. அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் தேர்வு செய்த இடம்தான் புலவர் கலியபெருமாள் அவர்களை சந்திப்பதற்கு ஏதுவாக வித்திடுகிறது. காரணம், உளவுத்துறையும் அதிரடிப்படையும் எங்கெல்லாம் குமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிறைக்குள்ளே இருந்து துல்லியமாக அறிந்து கொண்ட முத்துக்குமார் அவர்கள் அதிரடிப்படையே இல்லாத பகுதியை தேர்வு செய்கிறார். அப்படித்தான் புலவர் கலியபெருமாள் அவர்கள் ஐயந்துரை, தேவராஜ் போன்றவர்களின் மூலமாக அங்கே போய் தும்கல் வனப்பகுதி என்று சொல்லக்கூடிய ஒகேனக்கலிலிருந்து மேற்கு புறமாகவும் பெண்ணாடத்தில் இருந்து தென்மேற்கு பகுதியிலும் அமைந்திருக்கிற அந்த சிறிய வனப்பகுதிக்குள் தான் அந்த சந்திப்பு நடக்கிறது. இந்த சந்திப்பு நீண்ட நேரம் நிலைக்கவில்லை. ஒரு 3 மணி நேரம் பேசி முடித்துவிட்டு இரவு வயதில் மூத்தவர் இங்கு தங்குவதற்கு இயலாத காரியமாக இருக்கிறது. உடனடியாக பெரியவரை அழைத்து செல்ல வேண்டும். அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கல் தொலைவுகள் நடந்து வர வேண்டும். அதற்கு பிறகு சாலையில் நிறுத்தப்பட்டிருக்கிற இருசக்கர வாகனத்தில் ஏறி பயணிக்க வேண்டும். அதற்கு பிறகு பெண்ணாடத்தில் கார் நிற்கிறது, காரில் ஏறி பயணிக்க வேண்டும். இப்படியெல்லாம் பல்வேறு திட்டங்களின் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த சந்திப்பை நிகழ்த்தியிருந்தார்கள். அந்த சந்திப்பு ஓரளவிற்கு வீரப்பனாருக்கு ஒரு திருப்தியை தந்தது. நக்சல்பாரிகளுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை காடுகளில் வந்து தங்கத் சொல்லுங்கள், வழிகாட்டியாக நான் இருக்கிறேன், படையை பெருக்க வேண்டும் என்கிற ஆசையில் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கோவிந்தபாடி என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ஜி.கே. மணியினுடைய சொந்த கிராமம். கிட்டத்தட்ட தேவராஜ் அவர்கள் கோகா மணிக்கு நெருங்கிய உறவினர் ஆவார். தேவராஜ் அவர்கள் ஒரு புறம் வீரப்பனாரால் புறக்கணிக்கப்படுகிற போது இவருக்கு ஒரு பெரிய குழப்பம் வருகிறது. எதனால் நம்மளை புறக்கணிக்கிறார்கள்? ஆனால் தேவராஜ் அவர்கள் பாண்டித்துரையிடம் நன்கு பழகியவர். பாண்டித்துரை என்பது காவல்துறையினுடைய இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் இருக்கிறவர். அவர்தான் கொளத்தூர் காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டராக உடனடியாக பணிமாற்றம் செய்யப்பட்டு வந்திருக்கிறார். ஆனால் தேவராஜ் என்ன சொல்லுகிறார் என்றால், பாண்டித்துரைக்கும் எனக்குமான தொடர்பு, நான் பிகாம் பட்டதாரி, நான் காவல் நிலையத்தில் பணி செய்ய வேண்டும், காவலராக வேண்டும் என்கிற ஆசையில் நான் பயிற்சிகளுக்கெல்லாம் சென்றேன். அந்த பயிற்சிகளுக்கு செல்லுகிற போதுதான்
பாண்டித்துரை எனக்கு பழக்கமானார் என்கிற தகவலை அவர் சொல்லுகிறார். அதிலிருந்தே நான் அவரோட உறவில் இருக்கிறேன். ஆனால் இதற்குள் தான் ஒரு முடிச்சு இருக்கிறது. என்னவென்றால், பாண்டித்துரை கொளத்தூர் காவல் நிலையத்திற்கு வந்ததே தேவராஜின் மூலமாக வீரப்பனாரை ஏதாவது முடித்து விடலாம் என்ற கணக்கோடு தான் பணியிட மாற்றம் செய்து அந்த காவல் நிலையத்திற்கு வந்திருக்கிறார். அதற்கு முன்னால் வேலை செய்த ராமலிங்கம் பாண்டித்துரையை கலந்து பேசி இருவரும் காய் நகர்த்திருக்கிறார்கள். ராமலிங்கம் வேறு இடத்துக்கு மாற்றப்படுகிறார். இவ்வாறான சூழலில்தான் மீண்டும் தேவராஜும் ஐயந்துரையும் தொடர்பாகிறார்கள். தொடர்பாகி இவர்கள் மீண்டும் காடுகளுக்குள் சென்று வருகிற போதுதான் அக்டோபர் மாதங்களில் முதல் 2-3 தேதிகளில் வீரப்பனாரை இறுதியாக சந்திக்கிறார்கள். அந்த சந்திப்பு தேவராஜும் ஐயந்துரையும் சந்தித்ததற்கு பிறகு வீரப்பனார் என்ன செய்கிறார் என்றால், செங்கப்பாடி காடிற்குள் சொந்த கிராமத்தில் தன்னுடைய சொந்த பங்காளிகளாக இருக்கிற சரஸ்வதி, மாதேசு, ஐயந்துரை 3 பேரும் நமக்கு உதவியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சமையலை நிறுத்தி விடுகிறார்கள். சமைப்பது இல்லை. அதை பயன்படுத்தி கொண்ட உளவுத்துறை சரஸ்வதி மூலமாகத்தான் சாப்பாடுகள் கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. தினந்தோறும் அந்த சாப்பாடு போகிற போது சரியாக அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி சாப்பாடு நிறுத்தப்படுகிறது. அக்டோபர் 14ஆம் தேதி அதிரடிப்படை என்ன சொல்லுகிறது என்றால், என்ன கேட்டிருக்கிறார்கள் உள்ளே உணவு என்று கேட்டிருக்கிறார்கள். புரோட்டாவும் கோழி குழம்பும் கொண்டு வர சொல்லியிருக்கிறார்கள். அதிலே நாட்டுக்கோழி குழம்பு கொண்டு வா என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது கோபிநத்தத்திலேயே ஒரு உணவகத்தில் நாட்டுக்கோழியை வாங்கி கொடுத்து நாட்டுக்கோழி குருமா தயாரிக்கப்படுகிறது. காவல்துறை வாங்கி தராங்க. காவல்துறை சரஸ்வதியின் மூலமாக வாங்கி கொடுக்கிறார்கள். சுற்றுலாத்தலவாசிகள் அங்கே சில வீடுகளில் தங்கியிருந்து கூட, வாடகைக்கு தங்கியிருந்து கூட ஒகனைக்களை சுற்றி பார்த்து மகிழ்வது உண்டு. ஆக அங்கே இருக்கிற உணவகங்களில் ஒரு உணவகத்தில் மாதேசின் மூலமாக ஆர்டர் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 16 புரோட்டாக்கள் ஆர்டர் செய்யப்படுகிறது. இப்பொழுது இந்த கடைக்கும் உளவுத்துறைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. 25 ஆண்டுகளுக்கு முன்பே கர்நாடக அரசு ஒரு உளவுத்துறை அதிகாரியை கோபிநத்தத்தில் கொண்டு குடியமர்த்துகிறது. அந்த அதிகாரி அந்த ஊர்க்கரராகவே 25 ஆண்டு காலம் அங்கே பணி செய்ததால் மாமன் மைத்துனர் உறவாகி போகிறார். ஆனால் அவர் தன்னுடைய உளவு வேலையை கைவிடவில்லை. அவரின் மூலமாகத்தான் இவர்கள் எத்தனை மணிக்கு வீரப்பனாரை சந்திக்க காடுகளுக்குள் பயணமாகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுகிறார். ஒகனேக்கல் வழியாகத்தான் வீரப்பனாரை சந்திப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து மோட்டார் சைக்கிள் வாகனத்தில் தான் போய் சந்திப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார். 14ஆம் தேதி அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், உணவு கொடுக்கவில்லை. கையில் வீரப்பனாரிடம் இருந்த உணவுப் பொருட்கள் தீர்ந்து விட்டது. அப்போ 14 அவர்கள் பட்டினி, 15ம் பட்டினி. 15ஆம் தேதி சாயங்காலம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வேறு இடத்துக்கு மாற வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். அப்பொழுது காவல்துறை எப்படியும் ஒரு நாள் பார்ப்பார்கள், 2வது நாள் பார்ப்பார்கள், 3வது நாள் நிச்சயமாக பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை, இவர்கள் கிளம்பி விடுவார்கள் என்பதை உணர்ந்த கர்நாடக உளவுத்துறை மாதேசிடமும் சரஸ்வதியிடமும் ஐயந்துரையிடமும் இப்பொழுது புரோட்டா கோழிக்குருமா செல்கிறது. 14 பட்டினி, 15 சாயங்காலம் சாப்பாடு கொண்டு போகப்படுகிறது. இது ஒரு சோதனை ஓட்டம். அப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அதிரடிப்படை வழிநெடுகிலும் இருந்ததால் எங்களால் உங்களுக்கு உணவு கொண்டு வர முடியவில்லை. நாங்களும் எவ்வளவோ முயற்சி செய்தோம், வர முடியாத சூழல் இருந்து போய்விட்டது. ஆகையால் இந்த 2 நாட்கள் உங்களுக்கு கொண்டு வரவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இதை நம்பிய வீரப்பனார் படை 15ஆம் தேதி இரவு அந்த உணவை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். எப்பொழுதுமே காடுகளில் உணவை எடுத்துக்கொள்ளுகிற போது அதை அணிலுக்கோ எறும்புக்கோ போட்டு அந்த எறும்போ அணிலோ உயிரோடு இருந்தால் மட்டும்தான் இவர்கள் சாப்பிடுவார்கள். ஆக 15ஆம் தேதி இரவு அவர்கள் சாப்பிட்டு விட்டு நன்றாக இருந்தார்கள். மீண்டும் 16ஆம் தேதி அதேபோல் சாப்பாடு போகிறது. 16ஆம் தேதி இரவு இவர்களாகவே கோழி குருமாவும் புரோட்டாவும் மீண்டும் பரிமாறப்படுகிறது. அந்த கோழி குருமாவில் தான் ஸ்லோ பாய்சன் என்று சொல்லக்கூடிய மெதுவாக உயிரிழக்கக்கூடிய அந்த மாத்திரைகளை அதில் கலந்து திட்டமிட்டு உளவுத்துறை செய்த வேலையை ஐயந்துரை அந்த வேலையை கச்சிதமாக செய்கிறார். இது சரஸ்வதிக்கும் தெரியாது, மாதேசுக்கும் தெரியாது. மாதேசு வண்டி ஓட்டுபவர், ஐயந்துரை வண்டி ஓட்டுபவர். மாதேசும் சரஸ்வதியும் ஒரு வண்டியிலும் ஐயந்துரை தனியாக ஒரு வண்டியிலும் செல்கிறார். அப்போ மாதேசும்
சரஸ்வதியும் பரோட்டாவை எடுத்துக்கொண்டு செல்லுகிற போது குருமாவை ஐயந்துரை எடுத்துச் செல்கிறார். அப்படி எடுத்துச் செல்லுகிற போதுதான் இந்த ஸ்லோ பாய்சன் என்று சொல்லக்கூடிய மாத்திரைகளை அந்த கோழி குருமாவில் கலக்கிறார். 16ஆம் தேதி அவர்கள் காலையில் சாப்பாடு, வேறு சாப்பாடு அவர்கள் நான் சொல்லுகிற தும்கல் வனப்பகுதியில் வீரப்பனாருடைய தூரத்து உறவு பெண்ணான ஒருவரிடம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு விட்டு மதியம் சாப்பிடவில்லை. இரவுக்கு இந்த பரோட்டா குருமா தேவைப்படுகிறது. அன்றைய தினம் 16ஆம் தேதி இரவே அவர்கள் அந்த பரோட்டா குருமாவை சாப்பிடுகிறார்கள். அப்பொழுதுதான் அதில் ஸ்லோ பாய்சன் இருப்பதை அறியாமல் சாப்பிட்ட 4 பேரும், அதில் சேதுமணி என்கிற ஒரு நபர், சந்திரன் என்கிற ஒரு போராளி, இவங்கள் இருவரும் எல்லை காவல் பணியை செய்ய போகிறார்கள். எல்லை காவல் பணியை செய்ய போகிற போது இந்த உணவை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஆங்காங்கே மயக்க நிலைக்கு போய் விடுகிறார்கள். சேத்துக்குழியாரும் வீரப்பனாரும் சாப்பிட்டு விட்டு அவரவர்கள் மயக்க நிலைக்கு போகிற போதுதான் சேத்துக்குழியார் சுய நினைவை இழக்கிற போது அங்கே இருந்த செடி கொடிகள் எல்லாம் கோபத்தில் பறித்து வீசியதாக சொல்லப்படுகிறது. இப்படித்தான் 16ஆம் தேதி இரவே அவர்கள் மயக்க நிலைக்கு போனதற்கு பிறகு உடனடியாக அங்கே காத்திருந்த கர்நாடக உளவுப்படையும் தமிழக உளவுப்படையும் தயார் நிலைப்படுத்தப்பட்டிருந்த நேரத்தில் முதலாக ஐயந்துரை தமிழ்நாடு அதிரடிப்படையிடம் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்ட தமிழ்நாடு அதிரடிப்படை உளவு பிரிவு வீரப்பனாரையும் மற்ற 3 வரையும் மயக்க நிலையில் இருந்தவர்களை கைது செய்கிறது. அதற்கு பிறகு பாலக்கோடு சர்க்கரை ஆலை, மிகப்பெரிய சர்க்கரை ஆலை, அங்கே சொகுசு விடுதிகள் இருக்கிறது. பெரிய விஐவி ஐபிகள் வந்து தங்குகிற இடமாக அங்கே சர்க்கரை ஆலைக்குள் இருக்கிற அந்த அறைக்கு கொண்டு போய் தான் 17ஆம் தேதி முழுவதும் அடித்து கசக்கி பிழியப்பட்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற எலும்பு கூடுகளை சுத்தியலாலேயே அடித்து கொடுமைப்படுத்தி 4 வரையும் கொலை செய்கிறார்கள். அதற்கு பிறகுதான் மீசையை ஏன் வெட்டுகிறார்கள் என்றால், அவர் அடிக்கடி சொல்வது உண்டு, அந்த மீசையை வருடி விட்டு இந்த மீசையை எந்த மயிராண்டியும் பிடுங்க முடியாதுன்னு சொல்லுவார். அதற்காகவே தான், அதையும் மட்டுமல்ல, ஜெயலலிதாவால் என் மசரை கூட பிடுங்க முடியாது என்று ஒரு காணொலி பேட்டியில் சொல்லியிருப்பார். அதற்காக ஜெயலலிதாவினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காகவே வீரப்பனாருடைய மீசைகள் பிடுங்கப்பட்டது, வெட்டவில்லை, பிடுங்கினார்கள். ஐயா கணக்கு நடந்தது மாதிரி. அதற்கு பிறகுதான் இவர்கள் ஒரு திரைக்கதையை எழுதுகிறார்கள். அடித்து 17ஆம் தேதியை கொன்றுவிட்டு, ஆனால் 14ஆம் தேதியிலிருந்து ஒரு ஆம்புலன்ஸ் கருங்கலூர், செட்டிப்பட்டி, காவேரிபுரம் போன்ற பகுதிகளில் சுற்றித் திரிகிறது இந்த எஸ்கேஎஸ் ஆம்புலன்ஸ். ஆனால் அவசர கதியில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல் சேலம் என்று எழுதுவதற்கு பதிலாக சேலம் என்கிற எழுத்து பிழையை தவறாக எழுதி விடுகிறார். SALEM. ஆனால் இவர்கள் SELAM என்று போட்டு சேலத்திற்கு ஸ்பெல்லிங்கை தவறுதலாக படுத்தியிருந்தார்கள். இதுதான் இவர்கள் நடத்திய நாடகம். ஆனால் இப்பொழுது நான் புலுகுனி விஜயகுமாருக்கு ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். பாப்பாரப்பட்டி பாரதி நகர் தண்ணீர் தொட்டிக்கு பக்கத்தில் ஆம்புலன்ஸ் வந்து நிற்கும். அந்த ஆம்புலன்ஸில் நிற்கிற இடத்திலிருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் ஒரு புளிய மரம், அந்த புளிய மரத்தில் 4 பேரும் சந்தித்து கொள்வார்களாம். சந்தித்து பேசிவிட்டு அதில் சந்திரகவுடன் மட்டும் ஆம்புலன்ஸை வந்து சோதனை செய்வாராம். இவர் எழுதிய திரைக்கதை. அந்த ஆம்புலன்ஸில் சோதனை செய்ததற்கு பிறகு அந்த ஆம்புலன்ஸ் சரியாக இருக்கிறது என்று சொல்லியதற்கு பிறகுதான் மற்ற 3 பேரும் வந்து வண்டியில் ஏறுகிறார்களாம். பாப்பாரப்பட்டி பக்கத்தில் இருக்கிற பாரதி நகர் நீர்த்தேக்க தொட்டிக்கு அருகில் நின்ற ஆம்புலன்ஸ் அங்கிருந்து 4 பேரையும் ஏற்றி கொண்டு புறப்படுகிறது. பாப்பாரப்பட்டி காவல் நிலையத்தின் அந்த சந்தில் வந்து திரும்புகிற போது அங்கே ஒரு காவல் அதிகாரி மப்டியில் நின்று கொண்டு வயர்லெஸின் மூலமாக பாப்பாரப்பட்டி தருமபுரி சாலையில் இருக்கிற 7th டே பள்ளிக்கூடத்திற்கு பக்கத்தில் ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கரும்பு ஏற்றிய லாரியும் வெறும் லாரியும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. 9:45 பெங்களூரிலிருந்து சேலத்திற்கு செல்லுகிற விரைவு துரித வண்டியை செல்வதற்காக கேட்டுகளை மூடி விடுகிறார்கள். அப்பொழுது கேட்டுக்கு அந்தப்புறம் தருமபுரியிலிருந்து வந்த வாகனங்களும் பாப்பாரப்பட்டியிலிருந்து சென்ற வாகனங்களும் போக முடியாத ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள். உருவாக்கிவிட்டு வேகமாக ஆம்புலன்ஸ் வருகிற போது 7th டே பள்ளிக்கூடத்தின் மாடியில் தங்கியிருந்த 30 அதிரடிப்படை வீரர்களும் கோழைகளும், சுமையுந்திலே ஒளிந்திருக்கிற 30 போலி காவலர்களும், புலுகுனி மூட்டை விஜயகுமாரும்
அங்கே நிற்பதாக விஜயகுமார் சொல்லுகிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், ஆம்புலன்ஸுக்கு நீங்கள் பொருத்தப்பட்டிருக்கிற சிசிடிவி கேமரா, இவர்கள் நால்வரும் உயிரோடு வந்தார்கள் என்பதற்கு சான்றாக அதை வெளியிட தயாரா? நீங்கள் வெளியிடுங்கள், நான் வீரப்பனாரை பற்றியே பேசவில்லை. நீங்கள் பண்ணாரிக்கு எடுத்த முட்டை சரி என்று ஒத்துக்கொள்ளுகிறேன். இனிமேல் புழுகுனி மூட்டை என்று சொல்ல நான் விரும்பவில்லை. ஆனால் ஏன் அதை வெளியிட மறுக்கிறீர்கள்? ஆக இவர்கள் மாறு வேடம் அணிந்து வந்திருக்க வேண்டும், அதுவும் இல்லை. யாரை ஏமாற்றுகிறார்கள்? புழுகுனி மூட்டை விஜயகுமார் எழுதிய புத்தகத்தில் 1000 பொய்கள் இருக்கிறது. அந்த பொய்களுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நம்மளுடைய தகுதியை குறைத்து கொள்ளக்கூடாது என்றே நான் கருதுகிறேன். இதுதான் வீரப்பனாருடைய மரணத்தில் இவர்கள் செய்த புழுகு மூட்டைகள். நான் உண்மைத்தன்மையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இறுதி வடிவம் இன்னும் சிறிது நாட்களில் நாங்கள் வெளியிடுவோம். கருத்துக்களை பயந்து நடத்தி வந்தமைக்கு நன்றிகள். நன்றி.